ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 6th ஓல்டு புக்கில் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலடியார். சரிங்களா? இது வந்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாலடியார் எழுதினவர் வந்து சமண முனிவர். இது வந்து மனப்பாட பகுதி, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட பொருள் பார்ப்போம். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் அப்படிங்கிறது ஈயின் கால், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். இதில் வந்து அணியர் அப்படிங்கிறது நெருங்கி இருப்பவர், எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், சேமி தொலைவு, செய் வயல், அணையார்னா போன்றோர். நூல் குறிப்பு வந்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வந்து நாலடியார். இது வந்து 400 பாடல்களை கொண்டது. அதே மாதிரி இதை வந்து நாலடி 400 அப்படிங்கிற சிறப்பு பேர் இதுக்கு உண்டு. சமண முனிவர் வந்து பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார். சரிங்களா? அப்புறம் இந்த 15 கீழ்கணக்கோட விளக்கம் சொல்கிறாங்க. சங்க நூல்கள் அப்படிங்கிறது என்னென்னா 10 பாட்டும் 8 தொகையும் தான் சங்க நூல்கள். சரிங்களா? 10 பாட்டில் வந்து 10 நூல்களும், 8 தொகையில் 8 நூலும், மொத்தம் 18 நூல் இருக்குது. இந்த 8 தொகையும் 10 பாட்டையும் தான் நம்ம வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. 10 பாட்டையும் 8 தொகையும் தான் என்ன சொல்கிறோம், மேற்கணக்கு நூல்கள். அப்புறம் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 15 கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது. இந்த 15 கீழ்கணக்கு நூல்லையும் மொத்தம் எத்தனை நூல் இருக்குது, 18 நூல்கள் இருக்குது. சரிங்களா? 15 அப்படிங்கிறதான் 18 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கீழ்கணக்கு நூலும் சொல்லுவாங்க. 15 கீழ்கணக்கு நூலில் வந்து பெரும்பாலானவை அறநூல்களை. பொருள் பார்க்கலாம். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், செய்னா வயல், நாய்க்கால் எப்படி பிரிக்கலாம், நாய் கூட்டல் கால் பிரிக்கலாம், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியன் பிரிக்கலாம், நட்பெண்ணா நட்பு கூட்டல் எண்ணா அப்படிங்கிற பிரிக்கலாம். நாலடியாரை வந்து எந்த நூல்கள் ஒன்றுனா 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 15 என்பதற்கு என்ன பொருள், 18. அப்புறம் 2வது லெசன் பார்க்கலாம். பாரத தேசம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பும் உணவர் வண்டிகள் செய்வோம், நாளம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், ஜாதி இரண்டுடைய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்னும், நீதி நெறியின்றி பிறர்க்குதவும் நேர்மையில் மேலவர் கீழவர் மற்றோர், சாதி இரண்டோரையே வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்னும். இந்த வரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடலை பாடியவர் வந்து மகாகவி பாரதியார். பாரத தேசம் எழுதியவர் யார், மகாகவி பாரதியார். இதோட சொற்பொருள் பார்க்கலாம். சொற்பொருள் பார்க்கலாம். சரிங்களா? தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல், வன்மைனா கொடை, உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணினா சாக்கு, நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்புனா பறக்கும் வானூர்தி, நாளம்னா உலகம், உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம். தமிழ் மகள் அந்த வரியில் சொல்லியிருக்க தமிழ் மகள் வந்து யாரை சொல்லியிருக்கோம், ஔவையார். மேலவங்கிறது மேலோர், கீழவங்கிறது கீழோர். சரிங்களா? மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர், அதாவது நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு வந்து தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் யாருன்னா நம்ம பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து விடுதலை போராட்ட வீரரும் கூட. அதே மாதிரி கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படிங்கிற இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. பாரத தேசங்கிறது வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அப்படிங்கிற ஒரு பாடலின் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வாழ்ந்த காலம் வந்து 11/12, அதாவது 11 டிசம்பர் 1882 இருந்து 11/9, அதாவது 11 செப்டம்பர் 1921 வரை. காலம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொருள் வன்மைனா கொடை,
வன்மைனா கொடை, நாளம்னா உலகம், உழுபடைனா வேளாண் தொழிலுக்கு பயன்படுத்தும் கருவிகள் சரிங்களா. உண்மை எதிர்சொல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாமில் வந்து எதிர்சொல் கொடுத்துருக்காங்களா, பொருள் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து கவனமாக போடணும் சரிங்களா. உண்மைனா பொய்மை, நல்லனா கெட்ட, மேலவர்னா கீழவர். பிரித்தெழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை, தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும், இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்பட்டவர் யாரு? பாரதியார். ஜாதி இரண்டில் வேறு என கூறிய தமிழ் மகள் தமிழ் மகள் யாரை சொன்னா? ஔவையார். 3வது லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பறவைகள் பலவிதம். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பேர் தான் பறவைகள் புகலிடம். இதில் வந்து அதிகமாகலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் எது இம்பார்ட்டன்ட், இதில் வந்து அதிகமாகலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. இதில் வந்து பட்டாசு வெடிக்காத ஒரே ஒரு ஊர் தான் இருக்குது. அது வந்து என்ன ஊர்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற்றூரான கூந்தன்குளம் சரிங்களா. அங்கே தான் பட்டாசே வெடிக்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஒரு திருமணம் அப்படின்னாலும், ஒரு திருவிழா அப்படின்னா கூட ஒரு சின்ன மேளதாளம் கூட அந்த ஊரில் வந்து இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பட்டாசு வெடிக்காத ஒரே ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன்குளம். அதே மாதிரி நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும். அதே மாதிரி கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடையது. என்ன பறவைன்னு கேட்டாங்கன்னா பூநாரை. வெயில் சுட்டரிக்கும் காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க? கோடைக்காலம். விடாமல் மழை பெய்தால் மழைக்காலம். மார்கழி மாதத்தில் தான் பனி பெய்யும் சரிங்களா. பனிக்காலம், அதை பனிக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி வருவது தான் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள் என்னென்னா, சமவெளியில் என்னென்ன பறவைகள்லாம் வாழனா, மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலைக்குயில், பனங்காடை, தூக்கலாங்குருவி. மொத்தம் 5 பறவை சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகளில் வாழும் சில பறவைகள் கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், ஊசிவால் வாத்து அப்படின்னு 9 இது கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி மலைகளில் வாழும் சில பறவைகள் கொடுத்துருக்காங்க. இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்குத்தி, சின்ன குருவான், கொண்டை உளவாரன், ராசாளி பருந்து, பூமனாந்தன் 11 பறவைகள் கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பறவைகள் வந்து இடம் விட்டு இடம் மாறும், அதைத்தான் நம்ம வந்து வலசை போதல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பறவைகள் வந்து மொத்தம் 5 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா, 1 தேனை குடித்து வாழும் பறவை, 2வது பழத்தை உண்டு வாழும் பறவை, 3வது பூச்சியை தின்று வாழும் பறவை, 4வது வேட்டையாடி உண்ணும் பறவை, 5வது இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவை அப்படின்னு பறவைகளை 5 வகையாக பிரிக்கலாம். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள். இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதும் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 13 இருக்குது சரிங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல், 2வது கரிக்கிரி, இப்படி கூட கேட்பாங்க. கரிக்கிரிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. கரிக்கிரிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம், 3வது கரிஞ்சங்குளம், 4வது சித்திரங்குடி, 5வது மேல் செல்வனூர், அது வந்து எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம். பழவேற்காடு அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டம். உதயமார்த்தாண்டங்கிறது திருவாரூர் மாவட்டம். வடுவூருங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். கரைவிட்டிங்கிறது பெரம்பலூர் மாவட்டம். வேட்டங்குடிங்கிறது சிவகங்கை மாவட்டம். வெள்ளோடுங்கிறது ஈரோடு மாவட்டம். கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பட்டாசு வெடிக்காத ஊர் வந்து இதுதான் சரிங்களா. கோடியங்கரைங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம். கோடிட்ட இடம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த சிற்றுள்ள பறவைகள் புகலிடம் இருக்குது அப்படின்னா கூந்தன்குளம். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பேர் தான் பறவைகள் புகலிடம். வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்? வெயில் காலம் சொல்கிறோம். மனிதர்களின் நல்ல நண்பன் வந்து பறவைகள். பழவேற்காடு எனும் சிற்றூர் அமைந்துள்ள இடம் என்னன்னா திருவள்ளூர். சமவெளி மரங்களில் வாழும் பறவை என்னது? மஞ்சள் சிட்டு. நீர்நிலைகளில் வாழும் பறவை வந்து நாரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இயல் 2 முடியுது. இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் அதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.